நீங்க லட்சமா மாசம் இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் தான் ரிச் ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஹம்பிள் ஒரு மந்த்லி SIP 10,000 rupees போட்டா கூட crorepati ஆக முடியும் நம்புறீங்களா? வாங்க இந்த battle of two extremes, அதாவது 10,000 monthly SIP for 30 years இல்லனா 1 lakh monthly SIP for 10 years, இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜில எது உங்களுக்கு அதிக wealth build பண்ணி கொடுக்கும்ன்றத பார்க்கலாம். ரிசல்ட் ஆக்சுவலி உங்களை சர்ப்ரைஸ் கூட பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதுல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றோன்றது இல்ல, எவ்வளோ டைம் நம்ம மணிக்கு க்ரோ பண்ண கொடுக்கும்ன்றது தான் முக்கியம். வாங்க இன்டெப்தா இந்த வீடியோல பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களோட மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்றதுக்காக தான் நம்ம சேனல் இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்மாலா ஸ்டார்ட் பண்ணாலுமே ஸ்மார்ட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். இமேஜின் பண்ணுங்க, நீங்க 10,000 rupees மந்த்லி SIP at the age of 30ல இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அண்ட் நெக்ஸ்ட் 30 years வரைக்கும் கண்டினியூ பண்றீங்க. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னா இன் டோட்டல் 36 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. இப்போ ஒரு வெல் டைவர்சிஃபைட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 12% ஆனுவல் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ உங்க கையில 860 அந்த டைம்ல எவ்வளவு கார்பஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 3.5 crore. எஸ், நீங்க கரெக்டா தான் கேட்டீங்க. ஃப்ரம் ஜஸ்ட் 10k a month நீங்க crorepati ஆகிருக்கீங்க. அது thrice over without ever increasing the amount. ஏன்னா இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஃபர்ஸ்ட் 10 years உங்க ரிட்டர்ன் ஸ்லோவா க்ரோ ஆகும். நெக்ஸ்ட் 10 years it will gain speed. அந்த ஃபைனல் 10 years உங்க வெல்த் அப்படியே எக்ஸ்ப்ளோட் ஆகும். இதுதான் டைம், நாட் மணி, உங்கள் இன்வெஸ்டிங்ல உங்களோட கிரேட்டஸ்ட் ஆலை. இப்போ இதே ஸ்டோரியை ஃபிளிப் பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு ஹை இன்கம் இருக்கு அண்ட் எவ்ரி மந்த் ஃபார் 10 years நீங்க 1 lakh இன்வெஸ்ட் பண்றீங்கன்னே வச்சுப்போம். இப்போ நீங்க டோட்டலா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? 1.2 crore. உங்களோட ப்ரீவியஸ் ஸ்ட்ராட்டஜியை விட ஓவர் 3 times மோர் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அப்போ 12% ரிட்டர்ன்ல உங்க 10 years கழிச்சு உங்க கார்பஸ் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2.3 crore. கேட்க கிரேட் தான், பட் ட்விஸ்ட் என்னன்னா நீங்க 84 lakhs அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா 30 yearsக்கு நம்ம 10k SIP போட்டோம் பாத்தீங்களா, அதுல அக்யூமுலேட் பண்ண வெல்த்தை விட நீங்க கம்மியா தான் அக்யூமுலேட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா காம்பவுண்டிங்க்கு நமக்கு சரியா டைம் கொடுக்கல அதோட ட்ரூ பொட்டன்ஷியல் காட்டுறதுக்கு. ஸோ நம்ம பிக் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியுமே நம்ம லாங் இனஃப் டைம் கொடுக்கல அதுக்கு மல்டிப்ளை பண்றதுக்கு. அதனால தான் டைம் இன் த மார்க்கெட் பீட்ஸ் டைமிங் த மார்க்கெட் எவ்ரி சிங்கிள் டைம். இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜியுமே இந்த டேப்லர் காலம்ல ஒரு சைட் பை சைட் வச்சு பார்க்கலாம் ஃபார் கிளியர் கம்பேரிசன். நமக்கு இல்லையே தெரியுது நம்ம 84 lakhs கம்மியா இன்வெஸ்ட் பண்ணியுமே 10k SIP ends up building a larger corpus. So it might sound counterintuitive. அதுதான் பாத்தீங்கன்னா டைம் பிளஸ் காம்பவுண்டிங்கோட பவர். எவ்வளோ லாங்கரா நம்ம மணி இன்வெஸ்டடா இருக்கோ அவ்வளோ டைம் அதுக்கு கிடைக்குது டு grow exponentially. ஸோ இந்த கம்பேரிசன் என்ன உண்மையா சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you don't need to earn crores to build crores. You just need time, பேஷன்ஸ் அண்ட் டிசிப்ளின். அண்ட் ஒரு காமன் மிஸ்டேக் இருக்கு இன்வெஸ்டர்ஸ் பண்றது, வெயிட்டிங். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நிறைய பேர் நம்ம இந்த போனஸ் வாங்கினக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு, இல்ல ஓகே இப்போ என் வெட்டிங் முடியட்டும் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா மார்க்கெட் கரெக்ட் ஆனக்கப்புறம் வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது டைம் ஸ்லிப் ஆகிட்டு இருக்கு. ஹார்ஷ் ட்ரூத் என்னன்னா, ஒரு பெர்ஃபெக்ட் மூமெண்ட் டு இன்வெஸ்ட் இதை நீங்க ஃபைண்ட் பண்ணவே மாட்டீங்க. அதனாலதான் பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் இஸ் ஆல்வேஸ் நவ். ஒரு சின்ன அமௌண்டா இருந்தாலுமே நீங்க இயர்லியா ஸ்டார்ட் பண்றது உங்க மணிக்கு லாங்கர் ரன்வே கொடுக்குது டு க்ரோ. ஸோ நீங்க மார்க்கெட்டை டைம் பண்றதுன்றது மைட் ஃபீல் ஸ்மார்ட், ஆனா யூஸ்வலி இட் லீட்ஸ் டு மிஸ் சான்சஸ். ஆனா இதே நீங்க த்ரூ ஹைஸ் அண்ட் லோஸ் இன்வெஸ்டடா இருக்கீங்க பாத்தீங்களா, அதுதான் காம்பவுண்டிங்க குவைட்லி அதோட வேலையை செய்ய விடுது. வாலட்டாலிட்டின்றது டெம்பரரி, ஆனா growth லாங் டர்ம். சப்போஸ் இஃப் யூ கிவ் இட் டைம். அப்போ இந்த வீடியோ ஒரு 1 key lesson வச்சு நம்ம wrap up பண்ணலாம். இப்போ 10,000 SIP for 30 years உங்களுக்கு 3.5 crore கொடுத்துருக்கேன். 1 lakh SIP for 10 years உங்களுக்கு 2.3 crore கொடுத்துருக்கேன். அதுதான் பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி ஓவர் கெப்பாசிட்டி. இன்னைக்கே உங்களால 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ண முடியலனாலுமே டோன்ட் டிலே. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. 5,000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம். போக போக உங்க இன்கம் க்ரோ ஆக நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸ்டெப் அப் SIPs இருக்கு, இதை வச்சு கூட இன்ஃப்ளேஷன் அண்ட் சேலரி ஹைக்ஸோட you can keep pace. And most importantly, start early and stay invested. ஏன்னா உங்க future wealthன்றது it depends more on time in the market than compared to the size of your first SIP. And நீங்க இன்னும் unsure இருக்கீங்க எப்படி உங்களோட SIP journey begin பண்றது, இல்ல எவ்வளவு டைம் இன்வெஸ்டடா இருக்குதுன்னா கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனல்ட்ட பேசுங்க. லைக் a certified financial planner for free, and also get a personalized SIP plan that fits your goals and income. So free consultationக்காக
இப்போவே எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வேல்யூபுளாக பட்டுச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வெல்த் க்ரோ பண்ணுறதுக்கான இன்சைட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன் ஸ்மார்ட் டிசிஷன் அட் அ டைம். இன்வெஸ்ட் இயர்லி, ஸ்டே கன்சிஸ்டன்ட் அண்ட் லெட் டைம் டூ த ஹெவி லிஃப்டிங். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம், thank you for watching. ஒரு blog post எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.